ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேரமல் ரவா புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த புட்டிங்க்கு தேவையான பொருட்கள் மில்க் 750 ml, சுகர் 100 grams, எக் 3, ரவா, கீ, வெனிலா எசன்ஸ். இப்போ இந்த எக்கை நம்ம சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணுறோம். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எசன்ஸ் போடுறோம். எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணுறோம். இப்போ கீ. இந்த மிக்சிங் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போ ஒரு கடாயில் நம்ம கேரமல் பண்ண போகிறோம். இப்போ கேரமலுக்கு தேவையான சுகர் போட்டுட்டோம். அது கவர் பண்ணுற மாதிரி அதுக்கு தேவையான தண்ணீர் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த கேரமல் பண்ணும்பொழுது அது ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு கொதி வரும். அப்போ அதை கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு தேன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம அதை கிளறணும். நல்ல ஸ்மெல்லோடு வரும். நல்லா பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேரமல் எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் பண்ண போகிறோமோ அதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இது தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் நம்ம மில்க் சேர்க்குறோம். மில்க் அண்ட் ரவா ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு 5 minutes நல்லா கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொதி வந்த உடனே இந்த மிக்சிங் கொஞ்சம் ஆறணும். ஆறின உடனே தான் நம்ம அந்த முட்டை கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மிக்சிங்கில் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நம்ம சூடாக போட்டோம்னா அந்த முட்டை வெந்துடும். இதை நம்ம கேரமல் ஆட் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் 1/4 பங்கு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த கவர் பண்ணி வச்சுருக்க இந்த பாக்ஸை நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம். ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு ஒரு 40 to 50 minutes கழித்து இது நல்லா வெந்துடும். இப்போ 2 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நல்ல டேஸ்டியான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. Thank you.